Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். என்னையா அது? சார் அந்த ரூம்ல இல்ல சார். நத்திங்களா? இல்ல சார். இங்க அங்க முடிஞ்சது, அங்க பார்த்தாச்சு. சரி மேலே போ. மெதுவா வாங்க. சார் ஸ்டேர் கேஸ். எங்க தெரியல சார். சரி இந்த ரூம் பார்ப்போம். யோ இந்த ரூம்லயும் இல்லையா? என்னையா எங்க போயிருப்பா? தெரியல சார். ஒண்ணுமே புரியலையே. இல்ல இப்போ எனக்கு ஒரு டவுட் சுபாஷ். சொல்லுங்க சார். ஒருவேளை நம்ம இங்க வர்றது தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி இனியோ வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணியிருப்பானுங்களா? இருக்கலாம் சார். ஆமா சார், எனக்கு அந்த டவுட் இருக்கு சார். அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. யா 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 இங்க தான் எங்க பக்கத்துல போயிட்டு இருப்பாங்க சார். போனா பிடிச்சிடலாம் சார். விக்ரம் விக்ரம் விக்ரம். பட் எங்க இருந்து? சரி வா ட்ரை. ஓகே வாங்க சார். விக்ரம் 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 விக்ரம். சுபாஷ் எனக்கு வர்ற கோவத்துக்கு. சரி வாயா வாயா. சுபாஷ் இதை விடக்கூடாது, ஏதோ மிஸ் பண்றோயா. சார் டென்ஷன் வேணாம் சார், பிடிச்சிடலாம் சார். சுபாஷ் ஆனா இந்த லொகேஷன் கரெக்ட் தானே? சார் கரெக்ட் தான் சார். விக்ரம் விக்ரம். சார் இனியா 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 மேடம். இனியா ஐயோ இனியா மேடம் நாயகம் போட்டு விட்டா. மேடம் இனியா 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 ஐயோ இனியா மேடம். இனியா எந்திரி இனியா. விக்ரம் வந்திருக்கேன். இனியா விக்ரம் வந்திருக்கேன். இனியா மேடம் மேடம் தண்ணி 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 சுபாஷ் தண்ணி வரேன் சார். சரி நீ போய் காரு ஸ்டார்ட் பண்ணுப்போம். ஓகே சார். ஓகே இனியா 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 விக்ரம் வந்துட்டேன். இனியா ப்ளீஸ் கண்ணை தர. இனியா இனியா வந்துட்டேன். இனியா ப்ளீஸ் கண்ணை தர. ஐயோ இனியா இனியா சுபாஷ் கிளம்பலாம். ஓகே சார்.
என்ன இது? கண்ணா எடுத்துக்கிட்ட இருந்து போனே காணோம். இனியாவுக்கு கட்டம் கட்ட சொல்லி நேரமாச்சு. இந்நேரம் அவளை தீர்த்து கட்டி இருக்கணுமே. விக்ரம் அங்க போகணும், அந்த இனியா செத்து கிடக்கிறத அவன் பார்க்கணும். அதுதான் எனக்கு வேணும். என்னையா இனியா செத்துட்டாளா? எப்படியா? எப்படி போச்சு அவ உயிர்? துடிச்சு செத்தாளா? சாகரத்தை தெரியாம செத்தாளா? சீக்கிரம் சொல்லு. என்னையா குத்துனியா இல்லையா? ஏய் வாய மூடு. எப்ப பாரு அவளை குத்து இவளை குத்துன்னு என்ன வெறிய தம்ம உனக்கு தூக்கமே வராதா? அவ நம்ம புள்ளைய கொன்னவ. அதுல தாண்டி எனக்கு இப்ப சந்தேகமாவே இருக்கு. யோ என்னையா சொல்ற? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நடக்கிறதெல்லாம் முடிச்சாவே விழுகுதுன்னு. யோ இப்படி என்னையா திடீர்னு குண்டு தூக்கி போடுற? இல்ல வடிவு, நாம யாருகிட்டயோ எதுலயோ ஏமாந்துகிட்டே இருக்கோம். அந்த தீனாவுக்கு விக்ரம் மேல பர்சனலா கோவம் இருக்கு. நம்மள வச்சு அத தீத்துக்க பாக்குறான் அவன். சரியா? எதிரிக்கு எதிரி நண்பன் தானே, அப்புறம் என்னையா? கொலகாரனுக்கே கொலையை எப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி தர்றியா? அதுல பெரிய கொலகார அந்த தீனா. விக்ரம எப்படி பழி வாங்கணும்னு அவனே இனி அவ கொல்லலாம்ல. ஏன் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கூட அவனுக்கு தெரியும். அவன் என்னடானா எனக்கு போன் பண்றான். இனி அவன் அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றான். கட்டி போட்டவங்க யாரு? இந்த தீனா எனக்கே போன் பண்ணணும். கட்டி போட்டவங்க ஏன் இனி அவ கொல்லல? அதுக்கும் மேல அந்த தீனா அவனா வேலை பார்க்கல, அவனுக்கு யாரோ இதுல வழி காட்டுறாங்க. அது யாரு? அவனுக்கு வழி காட்டுறாங்களா? என்னையா சொல்ற? ஆமாண்டி, அன்னைக்கு ஜட்ஜி வீட்டுக்கு போனப்போ அவன் யாருகிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தான். அவங்க சொல்றத வச்சுதான் இதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். நீ சொன்னியே எதிரிக்கு எதிரி நண்பன். அந்த தீனா நம்மள எதிரியாக்கி வேற யாருக்கும் நண்பனா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இனியா ரகுவை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுல ஏதோ பெரிய சிக்கல் இருக்கு, பெரிய சிக்கல் இருக்கு வடிவு. ஏனோ தானோன்னு காலை விட்டோம்னா அது ஆழத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடும். நாம கவனமா இருக்கணும் வடிவு. ரகு சாவுல பல மர்மம் இருக்கு. அத வச்சுதான் தீனா நமக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். இதுல பெரிய சூது இருக்கு வடிவு, பெரிய சூது இருக்கு. அந்த தீனா தான் கால் பண்றான். ஸ்பீக்கர்ல போடியா. என்ன கனாயிரம், உன் மனசு சந்தோஷமா இருக்கா? இப்போ உன் மக ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்குமே. சொல்லு, டெட் பாடிய எங்க போட்ட? அவ இருந்த இடத்துலயே போட்டியா இல்ல வேற எங்கேயாவது போட்டியா? சொல்லு, நான் போய் கேஸ முடிக்கணும். சார், சுத்த விவரம் இல்லாத ஆளா இருக்கீங்களே. என்ன கண்ணாயிரம், என்னாச்சு? இந்த பாரு, நீ கொன்னதுக்கு அப்புறம் தான் விக்ரம் அங்க வந்திருப்பான். சார், விக்ரம பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதானா? இனி அவன் நான் கொல்றதுக்குள்ள சரியான நேரத்துக்கு விக்ரம் அங்க வந்துட்டான். என்ன? அவன் என்ன கொல்லாம விட்டதே பெரிய விஷயம். நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல சார். இனி அங்கதான் இருக்கா. ஆளை விடுங்க, போனை கட் பண்ணுங்க சார். கண்ணாயிரம், என்ன இனியாவை அரெஸ்ட் பண்ணியாச்சா? இல்லமாயா, ஒரு சிக்கலாய் போச்சு. என்ன சொல்றீங்க? இல்ல, கண்ணாயிரத்தை இனியாவை கொள்ள அனுப்பி வச்சேன். அட என்னங்க நீங்க? நான் ஒன்னு சொன்னா நீங்க ஒன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அரெஸ்ட் பண்ணதானே சொன்னேன், இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. நான் தான் அவளை உள்ள தூக்கி வைக்கிறத பத்தி அப்புறமா பாத்துக்கலாம்னு சொன்னா இல்லையா? உங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணிருக்கீங்க. சரி, இப்ப என்ன? அந்த கண்ணாயிரம் இனியாவை கொன்னுட்டானா இல்லையா? இல்லமாயா, அதுலதான் சிக்கலே. அவன் இனியாவை கொல்றதுக்குள்ள விக்ரம் அங்க வந்துட்டான். என்ன, விக்ரம் வந்துட்டானா?
இப்ப என்ன, அவன் இனியாவ காப்பாத்திட்டான். இனி நேரா அவளை கூட்டிட்டு வந்து சைன் பண்ணுவான். இனியா தப்பிச்சிட்டா, அதானே? உங்களை நம்பின பாருங்க, என்ன சொல்லணும். இப்படி முட்டாள்தனமான காரியம் பண்ணிருக்கீங்க. போச்சு, எல்லாம் போச்சு. இனி அந்த இனியா நிம்மதியா இருப்பா. இங்க நாம கடந்து சாகணும். ஏங்க, நான் சொன்ன வேலைய பண்ண மாட்டீங்களா? உங்களை உங்க பொண்டாட்டி சும்மா ஒண்ணும் விட்டுட்டு ஓடல. உதவாக்காரன் தான் ஓடி இருக்கா. மாயா, தேவையில்லாம என் ஒய்ஃப் பத்திலாம் பேசாத. நான் என்ன உனக்கு அடியாளா? நான் யாரும் ஞாபகம் இருக்கல. இப்பவும் உனக்கு கெட்டு போகல. விக்ரம் இனியாவை சைன் பண்ண இங்க தான் அழைச்சிட்டு வரணும். அதுக்குள்ள பாதி வழியில நான் இனியாவை அரெஸ்ட் பண்ணிடுவேன். போனவை. ஆளை பாரு, எனக்கு காரியம் ஆகணும்னு எடுப்பு வேலை பார்த்தா என்னமோ எனக்கே எஜமானி மாதிரி பேசுறா. ஆறுமுகம், ஆறுமுகம் சார். இங்க வாயா. சார். ஆறுமுகம், நான் சொல்றத கவனமா கேளு. விக்ரம் இனியாவை கூட்டிட்டு இங்கதான் வரானா. நீ மெயின் ரோடுக்கு போ. அவன் வண்டி வந்தா உடனே எனக்கு கால் பண்ணு. இனியாவை நாம அங்க வச்சுதான் அரெஸ்ட் பண்ணணும். அவ இங்க சைன் பண்ண வரக்கூடாது. போ, சீக்கிரம் போ. அவன் வண்டி வந்தா உடனே எனக்கு கால் பண்ணு. உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், பண்ண வேண்டிய இடத்துக்கு ஃபோன் பண்ணுவேன். பண்றேன் சார். சார். இனியா, 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 ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ணை தர. இனியா, கண்ணை திறக்க மாட்டேங்கிற. சார், ஹாஸ்பிட்டல் போயிடலாம் சார். ரிஸ்க் வேணாம் சார். ஐயோ, இனியா, இனியா, ப்ளீஸ் கண்ணை தர, ப்ளீஸ். அப்பாடா. சார். ஐயோ, இவளுக்கு இன்னும் முழுசா மயக்கம் தெரியல. சுபாஷ், வண்டி கொஞ்சம் வேகமா ப்ளீஸ். விக்ரம். ஓகே சார். விக்ரம், உனக்கு ஒண்ணு இல்ல. விக்ரம், விக்ரம், வந்துட்டீங்களா? விக்ரம், நான் வந்துட்டேன். நீ வந்துட்டேன். நான் இங்க இருக்கேன். உனக்கு ஒண்ணும் இல்ல. தண்ணி தண்ணி குடி. தண்ணி எனக்கு குடி ப்ளீஸ். கண்ணை திறந்து வச்சுக்கோ. இந்த இந்தம்மா, பார்த்து பார்த்து பார்த்து. ஷோ, ஓகே இல்ல? என்ன நீ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நீ ஏன் தனியா வெளியே கிளம்புன? ஷோ, ஆனா ஒண்ணு, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்னு நான் கண்டுபிடிச்சு அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஐ ப்ராமிஸ் யூ, ஐ ப்ராமிஸ் யூ. சார், எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்கானுங்க சார். முதல்ல மேடம் பெயில் ஃபார்மாலிட்டிக்கு சைன் பண்ணிருட்டோம் சார். அப்புறம் இதை பத்தி விசாரிப்போம் சார். விக்ரம், யாரோ என்ன செயின்ல கட்டி வச்சிருந்தாங்க. நான் உங்களுக்கு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க 2 பேருமே எடுக்கல. இனியா, நல்ல வேலை நீ ஃபோன் பண்ண. இனியா, அதை வச்சுதான் அந்த இடத்தையே நாங்க கண்டுபிடிச்சோம். நீ காணோன்னு நான் ரொம்ப பதறி போயிட்டேன். இனியா, எந்த ஒரு க்ளூவும் இல்லை. கண்ணாயிரமா இருப்பானோன்னு அங்கேயும் போய் கேட்டேன். அப்புறம் தான் சூர்யா எனக்கு ஃபோன் பண்ணி மிஸ்ட் கால்லாம் ட்ரேஸ் பண்ணிட்டு இங்க வந்தோம். விக்ரம், நீங்க கண்டிப்பா என்னை காப்பாத்த வருவீங்கன்னு எனக்கு தெரியும். விக்ரம், நானும் தப்பிக்க ட்ரை பண்ணேன். நீங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. தப்பிச்சு ஓடினேன். ஆனா காரால இடிச்சு என்ன திரும்ப உள்ள கூட்டிட்டு போய் பூட்டி போட்டுட்டாங்க. ஐயோ, சுபாஷ், என் ஃபோன் எங்கேயாவது. சுபாஷ், ஆறுமுகம் கூப்பிடுறாரு. சார், எடுத்து பேசுங்க சார். அந்த ராஸ்கல் தீனா ஏதாவது பிளான் பண்ணிட்டு போறோம். பேசுங்க சார். ஆமா, நிச்சயமா ஏதாவது.
அறுமுகம் சார் மேடம் எங்கே இருக்காங்க? என் கூட தான் இருக்காங்க. அறுமுகம் நேராக அங்கே தான் சைன் பண்ண வந்துக்கிட்டே இருக்கோம். சார் 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 அதுக்கு தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் வர்றத தீனா எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டா சார். நீங்கள் வர்ற வழியிலே மடக்கி மேடத்தை அரெஸ்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கான் சார். அப்படி பண்ணா அது தலைமறைவு. ஓஹோ, அக்யூஸ்ட் தப்பிக்க பார்த்தாங்க, போலீஸ் தேடி பிடிச்சாங்கன்னு கதையாயிரும். அப்புறம் மறுபடியும் ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆயிடும் சார். அதுக்கு தான் சார் அவன் பிளான் பண்ணுறான். இன்னும் அடங்கலையா அவன்? சரி அறுமுகம், இதை நான் டீல் பண்ணிடுறேன். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அறுமுகம். சார் தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார், மேடத்தை பத்திரமா பார்த்துக்குங்க சார். ம் ம். சார் என்ன சார் சொன்னாரு? அந்த தீனா நம்மளை வர்ற வழியில மடக்கி இனியாவை அரெஸ்ட் பண்ண பிளான் பண்றோம் சார். விக்ரம் சார் அவன் அடக்க மாட்டான் சார். விக்ரம் இப்ப என்ன பண்றது விக்ரம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனியா அவன் ஒரு ஸ்கெட்ச் போட்டா அவனுக்கு நான் அதை விட பெரிய ஸ்கெட்ச் போட மாட்டேனா? இரு. எஸ் விக்ரம். சார் இனியாவை கண்டுபிடிச்சாச்சு சார், என் கூட தான் இருக்கா. வாவ், குட் நியூஸ். எப்படியா கண்டுபிடிச்சீங்க? என்னையா சொல்ற? இப்படியெல்லாம் யார் பண்றா? சார் கண்டிப்பா நான் அதை கண்டுபிடிப்பேன் சார். ஆனா இப்போ வேற ஒரு பிரச்சனை இருக்கு சார். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? என்ன விக்ரம் இப்படி கேக்குற? என்ன பண்ணணும் சொல்லு. சார் இன்னைக்கு இனியா ஜாமீன் கையெழுத்து போடணும்ல. என்ன விக்ரம் இதெல்லாம் ஒரு இஷ்யூவா? நான் பாத்துக்கிறேன்பா, நீ சொன்னபடியே செய். தேங்க்யூ வெரி மச் சார். அப்பாடா, விக்ரம் எல்லாம் ஓகே, டோன்ட் வரி, எல்லாமே சால்வ் ஆயிருச்சு. சுபாஷ் சார். கமிஷனர் ஆஃபீஸுக்கு வண்டியை விடு, நம்ம டைரக்டா அங்கே போயிடலாம். போயிடலாம் சார். இனியா ஒன்றும் இல்லை. இவர் எதுக்கு கால் பண்றாரு? சார் எங்கயா இருக்க நீ? சார் நான் ஸ்டேஷன்ல தான் சார் இருக்கேன். சொல்லுங்க சார். இப்போ சமீபத்துல ஜாமீன் வாங்கினாங்கல்ல, அந்த சைன் பண்ற லெக்சரை இமிடியேட்டா எடுத்துட்டு வா. சார் அது எதுக்கு சார்? யோ, do what I say man. சொன்னதை செய்யா. என்ன உனக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லணுமா? முதல்ல இந்த லெக்சரை கொண்டாயா. சரிங்க சார், நான் இப்போ வரேன் சார். சரிங்க சார். அறுமுகம் சார் என்னையா அந்த விக்ரம் பத்தி தகவல் கிடைச்சதா? எந்த ரூட்ல தான் வரானா? தெரியல சார். ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு ரெண்டு வழிதான் சார் இருக்கு. ரெண்டுத்துலயும் போலீஸ் போட்டிருக்கு சார். இந்த நேரத்துல அந்த கமிஷனர் வர லெஜர் கொண்டு வா, அதிகதுன்னு சொல்லிக்கிட்டேன். கமிஷனரே போன் பண்ணிருக்காரா? அப்ப உனக்கு ஆப்பு கன்ஃபார்ம் தான். அதுவும் நல்லதுக்கு தான். அவங்க இங்க வந்தா கமிஷனர் லெஜர் கிட்டத வச்சு இனியாவை இங்கே அரெஸ்ட் பண்ணலாம். சூப்பர். சொல்லுமா என்னையா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இனியா என்ன நடந்ததுன்னு டீட்டெயில்டா ஒன்று விடாம சொல்லு. ஆமா மேடம். டீட்டெயில்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா மேடம், நீங்க ஸ்டேஷனுக்கு போய் சைன் பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்க உங்களை கடத்திருக்காங்க. நீங்க சைன் பண்ணலனா ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கு மேடம். அவங்க பிளானே அதான் மேடம். எக்ஸாக்ட்லி. சரி இனியா, இப்போ நீ ஜெயிலுக்கெல்லாம் போக போறதில்ல, சைன் எல்லாம் போட போற. பட் அது மட்டும் இல்லாம ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரகுவோடைய கொலை கேஸ்லையும் நீ சொல்றதை வச்சு எங்களுக்கு ஏதாவது லீடு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். எவ்வளவு முடியுதோ தெளிவா சொல்லு ப்ளீஸ். என்ன கடத்தினதுல மாமாவுக்கும் அமுதா சித்திக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்கள பத்தி இப்போதைக்கு சொல்ல வேணாம்.
ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.